முதலீடு விவகாரத்திலேயே ஏற்கனவே திமுக அரசு இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போனார், முதலீடு ஈர்க்க போறேன் அப்படின்ட்டு. இப்போ 12 லட்சம் கோடி முதலீடு சொல்றாங்களே, அதுல உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றீங்களா? சார், நம்பகத்தன்மை இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. நீங்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஆளுநர் சொல்லுகிறார், 4ஆம் இடத்தில் இருந்த இந்த தமிழ்நாடு, அந்நிய முதலீட்டை நேரடியாக ஈர்த்த இடத்தில் 4ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு 6ஆம் இடத்தில் வருவதற்கே போராடி கொண்டிருக்கிறது. அப்ப அது உண்மைத்தன்மையை சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்ல. இவர் கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நீங்க இதுக்கு ஃபாரின் போகின்ற பொழுது அன்றைக்கு இதே கேள்வி இவர் வைத்தார் இல்லையா? அவர் என்ன சுற்றுலா போகிறார் என்று கேட்டார். இன்றைக்கு இவர் என்ன சுற்றுலா போனாரா? சொல்லணும்ல. என்ன நேரடி முதலீட்டை எடுத்தார், எந்தெந்த கம்பெனி வந்திருக்கு, சரி ஒப்பந்தம் போடப்பட்ட கம்பெனிகள் எது, வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. ஏன் அதை கொடுப்பதற்கு அரசாங்கம் தயங்குகிறது? அந்த தயக்கம் அவர்களுக்கு எதற்காக வருகிறது? அப்ப அது உண்மைத்தன்மை இல்லையா? அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? அது ஆளுநர் கேட்கிறார், அவ்வளவுதான். நீங்க உடனே ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வைப்பது, உங்களுக்கு ஆளுநர் தேவை என்றால் எடுத்துக்கொள்வது, தேவையில்லை என்றால் நீங்க அவர்கள் தூக்கி ஒதுக்கி வைப்பது. நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர் ஆகிறதுக்கு முதல் இதில் கவர்னர் மாளிகையில் குடியரசுத் தலைவருடைய குடியரசு நிகழ்ச்சியில் டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு தேநீர் விருந்து. ஏன் தேநீர் விருந்து கலந்துக்கிட்டாரு? ஏன்னா அவர் நீங்க துணை முதல்வர் ஆக்கணும். அன்றைக்கு தேவை இருந்தது, அவர் ஒத்துக்கொண்டார். இன்றைக்கு தேவையில்லை, ஆகவே அவர்களை எதிர்க்கிறார்கள். இல்லை, இப்போ நடக்க போற தேநீர் விருந்துல கூட கலந்துக்க மாட்டோம் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சார், அவங்களுக்கு தேவை என்றால் கலந்து கொள்வது, தேவையில்லை என்றால் எதிர்ப்பது. இதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. வேற என்ன நீங்க புரியுது சார்.